மார்னிங். இன்றைக்கி தேர்ஸ்டே நடந்த ஹேப்பனிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுட்ஸ் எல்லாமே கலோரிஸ் இதெல்லாம் கம்மியாக இருக்குது, இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கிறது. இது எல்லாமே பார்த்து இப்போ சாப்பிட வேண்டியது இருக்குது. நிறைய ப்ரோட்டீன் உணவுகள் நிறைய எடுக்க வேண்டிய இருக்குது. ஏன்னா நம்ம டயர்ட் ஆகக்கூடாது இல்லையா? அதனால் நான் என்னெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறேன்னா சும்பா டான்ஸ் அப்புறம் வாக் அட் ஹோம் இது ரெண்டும் தான் நான் பண்ணுறேன். இந்த சும்பா டான்ஸ் வாரத்துக்கு ஒரு நாள் தான் பண்ணுறேன். ஏன்னா அது ரொம்ப ஹெவியாக பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வயர் சைடெல்லாம் பயங்கரமாக வலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அது ஒரு நாள் தான் பண்ணுறேன். மீதி இந்த வாக் அட் ஹோம் கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மெதுவாகவே நம்ம குறைச்சா போதும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. அதுதான் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாட்ச் நமக்கு கிரேவிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ஏதாவது நமக்கு பிடிச்ச உணவுகளை நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு இதில் இருக்கேன். பசங்களுக்கு நைட்டு பாஸ்தா தான் செஞ்சு கொடுத்தேன். எனக்கு காலமாக கொஞ்சம் சப்பாத்தி மாவு மிச்சம் இருந்துச்சு, அதை வச்சுட்டு அப்புறம் காலமாக கொஞ்சம் குருமா மிச்சம் இருந்துச்சு, அதை வச்சு சாப்பிட்டாச்சு.